ரோஜா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? என்னைக்காவது உன் வீட்டு விஷயத்துல நான் தலையிட்டு இருக்கேனா? நீ குழந்தைய பெத்த வளர்த்துட்டு இருக்க. நான் அத பத்தி ஒரு வார்த்தை யார்கிட்டயாவது பேசிருப்பனா? இல்ல, நீ ஏன் இப்படி பதட்டப்படுற? அப்புறம் எதுக்கு என் குடும்ப விஷயத்துல நீ மூக்க நுழைக்கிற? உனக்கு என்ன பழி வாங்கணும்னு இருந்தா என் கூட நேரடியா மோதி பாரு. என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? நீ ஏன் அதை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற? ஏமா எதுக்கு இப்ப காய்ச்சி பூச்சுன்னு கத்துற? ஸ்னேகா என்ன பண்ணிட்டா? இது பாருங்க, என் குழந்தை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. அதுக்காக என் புருஷன் கஷ்டப்பட்டு பணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அத வேண்டாம் தடுக்கிறதுக்கு இவ யாரு? ஏம்மா நீ ஏம்மா இதெல்லாம் பண்ற? பாட்டி, நான் ஒண்ணுமே பண்ணல பாட்டி. ஒண்ணுமே பண்ணல. நடிக்காதடி. 25 லட்சம் சும்மாவா? பணத்தை கொடுக்காதீங்க மகேஷ், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நீ சொல்லல? ஓ, மகேஷ் கிட்ட நான் போன்ல பேசினத ஒட்டு கேட்டியா? ஆமா, ஏன் வீடு ஏன் இஷ்டம்? நான் மகேஷ் கிட்ட அட்வைஸ் பண்ணதுல ஒரு தப்பும் இல்ல. நீ பேசிட்டு இருக்கிறதே தப்பு. மகேஷ் கிட்னாப் பண்ணவங்களுக்கு பணம் கொடுக்கலனா என் குழந்தைய கொன்னுடுவாங்க. அப்புறம் மகேஷ் குழந்தை பசத்துல ஏங்குவாரு. அப்போ உன் குழந்தைய காமிச்சு மகேஷ் உன் பக்கம் இருக்கலாம்ன்றது உன் பிளான். எனக்கே தோணாத விஷயங்களை நீயா எடுத்து சொன்னா நான் என்ன ரோஜா பண்றது? ஆனா நீ நினைக்கிற மாதிரி நானும் தப்பான எண்ணத்துல சொல்லல. ஒரு சமூக விரோதி கையில 25 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டாம், பணத்தையும் வாங்கிட்டு அவன் குழந்தைய ஏதாவது பண்ணிட்டான்னா நமக்கு தானே நஷ்டம். போலீஸ் கிட்ட போங்க மகேஷ்னு அட்வைஸ் பண்ணினேன். நீ நினைக்கிற மாதிரி தப்பான எண்ணத்துல சொல்லல. ஆமா, மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை, இலைக்கு இலைன்னு இந்த மாதிரி தாவர ஆளாச்சே நீ. வார்த்தைகளை மாத்தி பேசுறத உனக்கு கஷ்டம். இங்க பாரு ரோஜா, உன் குழந்தைய கொன்னு அங்க ஏன் குழந்தைய வச்சு மகேஷ் என் பக்கம் இழுக்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. நான் அப்படிப்பட்டவளும் இல்ல. ஜீவாவுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டேன்னு நான் சொல்றேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? புகழ்மணி வீட்டுல ஜீவா இருந்தப்போ ஜீவாவை ஒரு கும்பலே கடத்த முயற்சி பண்ணிட்டு அப்ப நான் தான் ஜீவாவை காப்பாத்தினேன். ஆமாமா, காப்பாத்திருப்ப. அப்போ ஜீவா மகேஷோட குழந்தை தெரியாம காப்பாத்திருப்ப. இப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா ஜீவாவை நீயே காட்டி கொடுத்துருவ. ஐயோ ரோஜா, நானும் அந்த அளவுக்கு கல்லெஞ்சுக்காரி இல்ல. யாருக்கும் நஷ்டம் வராம ஜீவாவை காப்பாத்திடலான்ற நல்ல எண்ணத்துல தான் நான் சொன்னேன். நீ தப்பா அர்த்தம் பண்ணிட்டேன்னா அதுக்கு நான் பொறுப்பில்ல. இங்க பாரு, மகேஷ் விஷயத்துல நீ தலையிட்டதுக்கே நான் பொறுமையா இருக்கிறேனே தவிர இந்த ஜென்மத்துல நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இப்போ என் குழந்தை விஷயத்துல தலையிட ஆரம்பிச்சிருக்க. விட்டுடு ஸ்னேகா, இல்ல நான் சும்மா இருக்க மாட்டேன். ரோஜா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்க முடியாது. என் குழந்தை ஜீவா உயிருக்கு உன்னால ஏதாவது ஆபத்து வந்தது இல்ல, உன் பேச்சை கேட்டுட்டு மகேஷ் என் குழந்தைய காப்பாத்தாம விட்டாரு, அன்னைக்கே உன் கதை முடிஞ்சிடும். என் குழந்தைக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரி, அதுக்கு நீதான் முழு பொறுப்பு. ரோஜா, ரோஜா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ரோஜா. ரோஜா, என்னம்மா இவ இப்படி கத்திட்டு போறா? அதான் குழந்தை காணாம போயிடுதே பாட்டி. அந்த கோவத்தை ஏன் மேல காட்டுறான். ஏன்பா மகேஷே, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? எந்த பணம்? என்னடா இது? எந்த பணமா? குமார் கிட்ட 25 லட்சம் ரூபாடா. அப்பா என்னப்பா நீங்களும் புரியாம பேசுறீங்க? என் பிசினஸ் இருக்க நிலைமை இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெளியிலயும் ட்ரை பண்ணிட்டேன், எங்கேயும் கிடைக்கல. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமாடா? அப்பா, அந்த குமார் முதல்ல குழந்தை வேணும்னா 10 லட்ச ரூபா வேணும்னா ஆபீஸ்ல அப்படி இப்படின்னு புரட்டி ரெடி பண்ணோன்னு 25 லட்ச ரூபா வேணும்னு டிமாண்ட் பண்றான். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கப்பா போட்டும்? இந்த ஜீவானால ஒரே பிரச்சனையாவே இருக்கு. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமாப்பா? அது வேணாம்டா, குழந்தை உயிருக்கு ஆபத்து. அப்பா, போலீஸ் ஜீவாவை காப்பாத்துறதுக்கு 50% சான்சஸ் இருக்கு. ஐயோ, என்னடா இது ஷேர் பிசினஸா? பர்சன்டேஜ்ல பேசிட்டு இருக்க? எங்களுக்கு எங்க குழந்தை ஜீவா வேணும்டா. எங்களால இந்த ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது. அப்ப தயவு செஞ்சு கேக்குறேன், என் நிலைமையை புரிஞ்சுக்காம பேசாதீங்க. என்னால அவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியல. நீங்க எப்படி பணத்தை ரெடி பண்ணுவீங்க? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் அப்பவே எதிர்பார்த்த மகேஷ். அந்த ஸ்னேகாவோட வார்த்தை தான் உங்களுக்கு வேத வாக்காச்சே. என்னமா சொல்ற? ஆமா மாமா, அவ போன் பண்ணி சொல்லிட்டா, பணத்தை குமாருக்கு கொடுக்காதீங்க. ஐயோ, 25 லட்சம்னா சும்மாவா? ஜீவா போன என்ன, ஏன் குழந்தை இருக்கே கொஞ்சத்துக்கு, நீங்க எப்ப வேணாலும் வந்து கொஞ்சுக்கோங்கன்னு மந்திரம் போட்டுட்டா. ரோஜா, நீ எப்ப இதெல்லாம் கேட்ட? போன்ல தான் ஓட்டு கேட்டேன். என்ன தப்பு? ரோஜா, நீ வர வர செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ரோஜாவுடைய குழந்தைய காப்பாத்துறதா வேண்டாமான்னு ஸ்னேகா என்னடா முடிவு பண்றது? அவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடினா எனக்கு கெட்ட கோபம் வரும். அப்பா, எனக்கு சுய புத்தின்னு இருக்கு. யார் பேச்சு கேட்டு நான் ஆடல. உங்களுக்கு குழந்தை மேல இருக்க பாசத்தை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. அப்போ அந்த பாசத்தை செயல்ல காட்டுங்க. பணத்தை ரெடி பண்ணுங்க மகேஷ். உங்களால அது முடியும். முடியும்னு மனசுல வைராக்கியம் இருந்தா உங்களுக்கு அது சுலபமா இருக்கும். இத பாருங்க மகேஷ், உங்க திறமை தெரிஞ்சுதான் நான் இவ்ளோ சொல்றேன். டேய், இங்கேயே சுத்திட்டு இருக்காம ஆபீஸ்ல போய் ஏதாவது ட்ரை பண்றா. உனக்கு இல்லாத கான்டாக்ட்ஸா இல்ல உனக்கு தெரியாத கிளையன்ட்ஸா? போடா, ஆபீஸ் போனா ஏதாவது வழி கிடைக்கும்பா. போ 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 போ. என்ன
நீ முறைக்கிறதோட அர்த்தம் எனக்கு புரியுதுடா. உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நான் சும்மா இருக்கிறேன்னு நினைக்கிறியா? நானும் 4 இடத்துல கேட்டுட்டு தான் இருக்கிறேன். என்ன பண்றது, எனக்கும் கிடைக்க மாட்டேங்குது. நீ ஆபீஸ்க்கு போய் இன்னும் 4-5 பேரை கேளு, கண்டிப்பா கிடைக்கும். என்னப்பா ஆபீஸ்க்கு போனா மட்டும் பணம் என்ன கூரைய பிச்சிட்டா அதை கொட்டும். பார்த்து ஏன் இப்படி பண்றீங்கன்னே தெரியல. எனக்கு நம்ம குழந்தை மேல பாசம் இல்லாத மாதிரியும் எல்லாரும் போட்டு என்ன திட்டிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன, நான் ஆபீஸ் போகணும் அவ்வளவுதானே? போய் தொலைற. மகேஷ், பணத்தோட வாங்க மகேஷ். இது நம்ம குழந்தை உயிர் பிரச்சனை. ப்ளீஸ். போப்பா, யாரையாவது பேர் மறந்துட்டு இருக்க போற. கேளு, எல்லாரையும் விசாரிச்சு பாரு, கிடைச்சிருமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. மகேஷ் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுவான் பாரு, நீ வேணா பாரு. கடவுளே, குழந்தைய காப்பாத்த நாமளும் எவ்வளவு முயற்சி பண்றோம். பணம் தான் கிடைக்கல. இவங்களும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இன்னைக்காவது பணம் கிடைக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், வாங்க. சார், உங்களை பார்க்க டெல்லி கிளைண்ட் வந்திருக்காரு. ஹலோ மிஸ்டர் சர்மா. ஹலோ சார். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. டெல்லியில உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். போன தடவை 4 லட்சத்துக்கு கிரானைட்ஸ் ஆர்டர் கொடுத்தேன். நல்ல லாபம். இப்போ மறுபடியும் ஆர்டர் கொடுக்க வந்திருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சார், ஆர்டர் எவ்வளோ தெரியுமா சார்? 40 lakhs. 40 lakhs-ஆ? அதில் பாதி 20 lakhs உடனே பேமெண்ட்டா சார்? சார், இது நம்ம கான்ட்ராக்ட் ஃபைல். இதில் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒரு தடவை பார்த்துட்டா நாளைக்கே டீலை முடிச்சிடலாம். நானும் நாளைக்கு நைட்டு டெல்லிக்கு போயாகணும். ஷுவர் சார். நீங்க எம்எல்ஏ வச்சிருக்க நம்பிக்கையை நிச்சயமா காப்பாற்றுவேன். தேங்க்யூ வெரி மச். ஓகே சார், அப்போ நாளைக்கு காலைல பார்க்கலாம். தேங்க்யூ சார். மல்லிகா, இந்த பணம் நம்மளுக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்க போகுது. கடவுள் நல்லவங்களை கஷ்டப்படுத்துவாரு, ஆனா கைவிட மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். கரெக்ட் சார். தென் மல்லிகா, இந்த ஃபைலை நான் இன்னைக்கே தரவா படிச்சிடுறேன். நாளைக்கு அக்ரிமெண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிடலாம். நாளைக்கு நீங்க ஆஃபீஸ் வரப்போ வீட்டில் வந்து எல்லா ஃபைலையும் வாங்கிட்டு அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துருங்க. ஓகே சார். ஓகே, போங்க. உள்ள வரலாமா? நீங்களா? வாங்க, உட்காருங்க. மரியாதைலாம் தேவையில்லை, கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? என் பேத்தியை தொட்டில போட்டு பேர் வைக்க போறோம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ ஒண்ணுமே பண்ணக்கூடாது, அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். இப்படியே கடைசி வரைக்கும் ஒதுங்கி இருந்துக்கோ. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நிம்மதி, கௌரவம். நான் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு நான் ஏற்கனவே வருதுகிட்ட சொல்லி தான் அனுப்புனேன். அதையும் மீறி உன்னை புண்ணியாஜனத்துக்கு வரவழிக்கிறதுக்கும் உன் குடும்பத்து பேரை என் பேத்திக்கு வைக்கிறதுக்கும் என் பொண்ணு ரொம்ப பிரயத்தனப்படுறா. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நீ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் உனக்கும் என் பொண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்பான்னு சொல்லின்னு வந்து அசிங்கப்படுத்தாத. உன் சகவாசமும் மூச்சு காத்தும் அந்த வீட்டு பக்கம் படாம இருந்தா உனக்கு மரியாதை இல்ல, மரியாதை கெட்டுடும். நான் வரேன். ச்சே, நான் ஏன் இனிமே இங்க வரணும்? போறேன். என்னம்மா, எல்லாம் பழைய டிசைன் அடிச்சா புதுசா மாத்தணுமா? இல்ல, வித்துருங்க. ஏன்? இந்த நகையை வித்து அந்த பணத்தை குமார் கிட்ட கொடுங்க. குழந்தைய காப்பாத்துங்க. ரோஜா, நேத்தே நம்ம இதை பத்தி பேசிட்டோமா? நீ எப்பதான் என்ன புரிஞ்சுக்க போறேன்னு தெரியல. என் கஷ்டம் உனக்கு கொஞ்சம் கூட புரியல. கடத்தல்கார 10 லட்சம் வேணும்னு ஆபீஸ்ல அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி ஏற்பாடு பண்ணி தரல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ஜீவாவை என் கையில ஒப்படைங்க. ஓ ரோஜா, புரியாம பேசாத. அந்த குமார் பேராசை பிடிச்சவமா, அதான் 25 லட்ச ரூபா கேக்குறான். அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கம்மா போட்டோம். நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணிட்டேன், கிடைக்கல. இயர் எண்டிங் வேற வருது, எல்லாரும் கணக்கு முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எவமா கடன் தருவான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என் குழந்தை வேணும். ஏப்பா, இந்த வீட்டை வேணா வித்துடலாமா?
சாகும்போது கட்டியா தூக்கிட்டு போறோம். நெத்தியில வைக்கிற 10 ரூபாய் கூட எடுத்துட்டு தானப்பா புதைப்பானுங்க. என்னப்பா நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போறீங்க? எனக்கு என் பேரன் வேணும். அப்பா நம்ம கிரானைட் பிசினஸ் எப்படி ஆரம்பிச்சோம்? இந்த வீட்டை அடமான வச்சுதான் ஆரம்பிச்சோம். அதை மறந்துட்டீங்களா? ஆமாப்பா, மறந்தே போயிட்டேன். ரீஃபைனான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமா? இல்லப்பா அது இதுல ஏன் நகையும் இருக்கு. இதையும் வித்துட்டு குழந்தைய காப்பாத்துற வழியை பாருங்க. என்னம்மா நீங்களும் புரியாம பேசுறீங்க? அப்படியே இந்த நகை எல்லாத்தையும் வித்தாலும் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல தேராது. மகேஷ், இதெல்லாம் வித்தா 3 லட்சம் வரும். ஏற்கனவே நம்மகிட்ட 10 லட்சம் இருக்குல்ல மகேஷ். சரி, நீ சொல்ற கணக்கு படி பார்த்தா 13 லட்சம் ரூபா. குமார் கேட்கறது 25 லட்சம் ரூபா. இன்னும் 12 லட்சம் ரூபாய்க்கு எங்கம்மா போட்டோம்? நான் என்ன பணத்தை வச்சுட்டு தரவா மாட்டேன்றேன்? ஏன் என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? ஜீவா ஏன் குழந்தை, அவனை காப்பாத்தணும்னு உங்க எல்லாத்தை விடையும் நான் தான் அதிகமா துடிக்கிறேன். நானும் மனுஷன்தான். 12 லட்சம் ரூபாய் எனக்கு ஒரு பெரிய தொகை. அதான் எப்படி ஏற்பாடு பண்ண போறேன்? குட் மார்னிங் சார். சார், அந்த 40 லேக்ஸ்க்கான புது கான்ட்ராக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வாங்கிட்டு போயிடுவேன். டீலர்ஸ் வரதுக்குள்ளே ஜெராக்ஸ் போட்டாகணும் சார். சார், இந்த டீலிங் நம்ம இன்னைக்கே முடிச்சிட்டோம்னா 20 லேக்ஸ் அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துருவாங்க சார். Will you just shut up? மகேஷ், மல்லிகா சொல்றது நிஜமா? இல்லம்மா, இப்பதான் பேசிட்டு இருக்கோம். இன்னும் எதுவும் ஃபைனலைஸ் ஆகல. அதுக்குள்ள இந்த அதிக பிரச்சனை. ஏ மல்லிகா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஆபீஸ் விஷயத்தை இப்படிதான் வீட்ல வந்து பேசிட்டு இருக்கிறதா? சாரி சார், நல்ல விஷயம் தானே, கேட்டால் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களே. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அப்போ 20 லட்சம் வரும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது தெரிஞ்சிருந்தா பணம் புரட்ட முடியாதுன்னு போய் சொன்னீங்க. உங்களுக்கு புள்ள பாசத்தை விட பணம் தான் முக்கியமா போச்சு. இல்ல ரோஜா, அது வந்து இதுவே அந்த ஸ்னேகா கேட்டிருந்தா தூக்கி கொடுத்திருப்பீங்க. உங்களுக்கு பணத்தை தர மனசு இல்லைங்க. ஜீவா மேலே பாசம் இல்ல. உண்மையை ஒத்துக்கோங்க. ஏன் இப்படி வெளி வேஷம் போட்டு சுத்துறீங்க? ஐயோ ரோஜா, நீயும் ஏமா இப்படி புரியாம பேசுற? 20 லட்சம் ரூபாய் பணம் வருதுன்னா அது நம்ம பணமா? பிசினஸ் பணம். அதுல வர லாபம் மட்டும்தான் நம்மளுது. அதுவும் பிசினஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நம்ம கைக்கே வரும். பிசினஸ் பணத்தை எடுத்து சொந்த செலவு பண்ணா ஊரா விட்டு பணத்தை திருடினதுக்கு சமம். அப்புறம் பிசினஸ் என்ன ஆகும்னு தெரியும்ல, நாசமா போயிடும். அப்பா தயவு செஞ்சு நீங்களாவது அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. டேய், உனக்கு தாண்டா புரியல. தலை போற அவசரத்துக்கு இல்லாத பணம் அப்புறம் எதுக்குடா? இத பாருங்க, நீங்க வருஷம் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நீங்க இழக்க தயாரா இல்ல. ஆனா 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த குழந்தை இழக்க நானும் தயாரா இல்ல. ஐயோ ரோஜா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. இது பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு கட்டின புடவை மட்டும் போதுங்க. ஆனா ஜீவா எனக்கு வேணும். ஜீவாவை மீட்டு என்கிட்ட கொடுங்க. இல்ல என்ன நீங்க புயலோடவே பார்க்க முடியாது. ரோஜா, இங்க பாருமா ரோஜா. ஏய், உனக்கு அறிவுன்றதே கிடையாதா? எல்லா குழப்பத்துக்கு நீதான் இப்ப காரணமாயிட்ட. ஏண்டி? ஐம் சாரி சார். ஏய், முதல்ல என் கண்ணு முன்னாடியே நிக்காத. போ போன்னு சொல்றேன்ல. டேய், ஏன்டா அந்த பொண்ணை மிரட்டுற? உண்மையை சொல்லிட்டாள்னா நீ இந்த கான்ட்ராக்டை முடிப்பியோ இல்ல முடிக்க மாட்டியோ எனக்கு தெரியாது. நீ பணத்தை ஏற்பாடு பண்ற. வாங்கம்மா, நீங்க வேற நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வாங்க. வாம்மா, உட்காருங்க. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. ஆனா சம்பந்தப்பட்ட அதிகாரியை விசாரிச்சதுல குழந்தைய கடத்தினது என்ன யாருன்னு கண்டுபிடிக்கலன்னு சொல்றாங்க. நீங்க குழந்தைய கடத்தினது ரவுடி குமார்னு சொல்றீங்க. ஆமா சார், நிச்சயமா அவன் தான் கடத்திருப்பான். ஏன்னா அவன் மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி 25 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கான். குழந்தையோட பேரண்ட்ஸ் மகேஷ் ரோஜா வந்து என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையேமா? இல்ல சார், குழந்தை உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுமான்னு அவங்க பயப்படுறாங்க. அதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்ல. இருந்தாலும் குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்ல? சார், நான் குழந்தைய வளர்த்தவ. நானும் ஜீவாக்கு அம்மா தான். குழந்தை ரோஜா வயித்துல 10 மாசம் தான் இருந்தான். என்கிட்ட 12 மாசம் இருந்தான். ஜீவா எனக்கா ரோஜா கன்ற முடிவை நாங்க எடுத்துக்கிறோம். தயவு செய்து குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிச்சு தாங்க சார். ஓகேம்மா, உடனே ஆக்ஷன் எடுக்கிறோம். தேங்க்யூ சார். ஹலோ. ஓய், அழு.
ஜீவா ஏய் ஜீவா தூக்கிட்டு போ என்ன மகேஷ் பணம் ரெடியா? ஏ குமார், நன்றி கட்ட ராஸ்கல், உன்னை என் நண்பனா நினைச்சனடா. என் முதுகிலே குத்திட்டியடா. உன்னை போலீஸ்ல இருந்து காப்பாத்துன, என் வீட்டுல தங்க வச்ச, சாப்பாடு போட்ட, அதுக்கெல்லாம் காட்டுற நன்றி கடனாடா இது. இங்க பார், மரியாதை என் குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிடு. இல்ல என்ன கொண்டுடுவேன் அதானே? சரி, சென்டிமெண்ட் போதும், பிசினஸ் பேசுவோமா? நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. பணம் ரெடியா? 25 லட்சம். இல்ல, என்னால ஒரு நாள் அவ்வளவு பெரிய தொகையை புரட்ட முடியல. என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? போலீஸ் கிட்ட சொல்லி அவங்க என்ன தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள டபாய்க்கலான்னு பாக்குறியா? இல்ல, நிஜமா சொல்றேன், என்கிட்ட பணம் இல்ல, நான் போலீஸ்க்கும் போல. குமார், எங்களுக்கு எங்க ஜீவா வேணும், உனக்கு பணம் வேணும். தயவு செஞ்சு 2 நாள் டைம் கொடு, எப்படியாவது பணத்தை புரட்டி அரேஞ்ச் பண்ணிடுறேன். இன்னைக்குள்ள கொடுத்தா 25 லட்சம் ரூபாய் கொடு. இல்ல வேண்டாம் குமார், ப்ளீஸ், குழந்தை எதுவும் பண்ணிடாத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். முழுசா பேச விடு. இன்னைக்குள்ள கொடுத்தா 25 லட்சம் ரூபாய் கொடு. இல்ல 2 நாள் டைம் எடுத்துக்க, 50 லட்சம் ரூபாய் கொடு. 50 லட்சமா? நோ, பேராசைக்கு அளவே இல்லையா? என்னால அவ்வளவு பெரிய தொகையை 2 நாள்ல புரட்ட முடியாது. முடியணும், முடிஞ்சே தீரணும். நாளான்னைக்கு காத்தால நான் போன் பண்ணுவேன், 50 லட்சத்தோட ரெடியா இரு. இல்லனா ஜீவாவோட சாம்பல் வரும், அஸ்தி கறிக்க தயாராயிரு. நோ, ஹே குமார். என்னடா படுபாவி 50 லட்சம் ரூபாய் கேக்குறான்? ஆமாப்பா, பணத்தாசு பிடிச்ச பேய். முதல்ல குழந்தை வேணா 10 லட்சம் ரூபாய் கேட்டான், அப்புறம் 25 லட்சம்ன்றா, இப்ப 50 லட்சம் ரூபாய் கேட்கறான். 2 நாள்ல அவ்வளவு பெரிய தொகைக்கு எப்படிப்பா? இப்போ என்னப்பா பண்றது? பயமா இருக்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் தொகையை ஏத்திக்கிட்டே போறானே. இத பாருங்க மகேஷ், எப்படியாவது இன்னைக்கு 25 லட்சம் ரூபாய் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. லேட்டாக பணத்தை ஏத்திட்டே இருக்கா. ஐயோ ரோஜா, ஏமா என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ற? உன் தாய்மை உணர்வை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு என் குழந்தை பார்த்து நீ புரிஞ்சுக்கல பாரு, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல மகேஷ், நீங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கும் குமாருக்கும் நடக்கிற போராட்டத்துல என் ஜீவாவை நான் எழுந்துருவேணும்னு பயமா இருக்கு. தயவு செஞ்சு 25 லட்சம் ரூபாவை ஏற்பாடு பண்ணுங்க மகேஷ், ப்ளீஸ் ப்ளீஸ். மகேஷ் மாமா, சொல்லுங்க மாமா. மாமா மகேஷ், ஏதாவது பண்ண முடியுமாப்பா? பாட்டி, ஸ்னேகா வெளியில போயிருக்கா. அவ வரத்துக்குள்ள நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வரணும். அவ வந்து கேட்டா, இதோ பக்கத்துல இங்கதான் மளிகை கடைக்கு எங்கேயோ போயிருக்காருன்னு சொல்லி சமாளி. ஓகேவா? எங்க கிளம்பிட்டீங்க? மெதுவா, நான் ரோஜா ஆத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அங்கே எதுக்கு? நேத்து ரோஜா இங்க வந்து ஸ்னேகா கிட்ட சண்டை போட்டால, அத பத்தி மகேஷ் கிட்ட சொல்ல போறேன், நியாயம் கேட்க போறேன். என்னது, ரோஜா இங்க வந்தாளா? அப்ப ஏதோ விபரீதம் நடந்திருக்கு, நமக்கு தெரியாத போயிடுதே. ஆமா, வர்றது. ரோஜா திட்டினதை கேட்டுட்டு ஸ்னேகா தான் மேல ஏற்பட்ட களங்கத்துக்கு பிராயச்சித்தமா பச்சை தண்ணி கூட குடிக்காம நாள் பூரா விரதம் இருந்து பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிருக்கா. பின்ன ஜீவா சாகணும்னு ஸ்னேகா நினைப்பாளா? ரோஜா சொன்னது அபாண்டன்ல. குமாருக்கு பணம் கொடுத்தா ஏமாத்துருவான்னு நினைச்சு பணம் தரவனான்னு மகேஷுக்கு போன் பண்ணி சொன்னான். அது தப்ப? ரோஜா இந்த மாதிரி கண்டதையும் மகேஷ் கிட்ட பேசி அவன் மனசை கெடுத்து, அதனால அவன் ஸ்னேகாவை ஒரேடியா வெறுத்துட்டான். கரெக்ட் கரெக்ட். கரைப்பாரு கரைச்சா கல்லும் கரையுமே. அதனால நான் இப்ப மகேஷ் கிட்ட போய் உண்மையை புரிய வச்சு நியாயத்தை சொல்லிட்டு வரேன். நீங்க அன்னைக்கு போனதுக்கே திட்டினானே, அந்த கோபத்தை கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நில்லுங்க. நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுன்னு தான் இருந்தேன். நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? அப்போ என் பொண்ணோட வாழ்க்கை சுபீக்ஷமா இருக்கணும்னு அந்த மகேஷ பார்க்க போறேன், அப்படிதானே? ஆமா. அவளோட வாழ்க்கை சுபீக்ஷமா இருக்கணும்னா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? பேஷ சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு ஒரேடி ஆத்த விட்டு வெளியில போறடா. வைதீகம்மா, என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. அம்மா, நான் ஸ்னேகாக்கு நல்லதையே நினைக்கிறேன்மா. நான் அவ வாழ்க்கையை நாசம் பண்ணவனா? ஆமா, விஷம் கொடுத்து கொல்றவா ஒரு வகை, சக்கரை கொடுத்தே சாகடிக்கிறவா 2வது வகை. நீங்க அதுல 2வது வகையை சேர்ந்தவர். தாலி கட்டாமே என் பொண்ண அவன் ஆசநாயகியை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான்.
அது நன்னா தெரிஞ்சு அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அந்த கிராதகனுக்கு. உங்க பொண்ணா இருந்தா இப்படி பண்ணுவீடா? கேக்குறல்ல, சொல்லுங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, யார கேட்டு ஏன் பேத்தி புண்ணியாஜனத்துக்கு அந்த மகேஷ கூப்பிட போறேன்? ஸ்னேகாவோட அம்மா ஒருத்தி கல்லு மாதிரி இருக்கேன்னு மறந்துட்டேளா? ச்சே, உங்களெல்லாம் நம்பளவான்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு எனக்கு. வரத ரொம்ப திட்டாதீங்கம்மா. ஸ்னேகா நல்லா இருக்கணும்னு தான் அவர் நினைக்கிறாரு. அதனால கிச்சா மேல 10,000 ரூபாய் திருடிட்டான்னு இந்த கிழவி அபாண்டமா பழிய போட்டு அவனை வீட்டை விட்டு வெளியில துரத்த பார்த்தா. நான் உங்க மேல அது மாதிரி எந்த பழியும் போட விரும்பல. ஆனா ஒரு தாயா என் பொண்ணை வாழ விடுங்க உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற, அவ்வளவுதான். நீங்க கொஞ்சமாவது மனசாட்சி உள்ளவரா இருந்தா, சங்கீதம் தெரிஞ்ச உங்களுக்கு இங்கிதமும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா, மனிதாபிமானம் உள்ளவரா இருந்தேளானா தயவு செஞ்சு தாத்த போரும்மா, போரும். உங்க வார்த்தையாலே என்ன கொண்டுடாதீங்க. ஸ்னேகாவை நான் என் மகளா தான் நினைக்கிறேன். சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் அவளுக்கு என்னால முடிஞ்ச நல்லது செய்யத்தாமா காத்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க எவ்வளவு பேசின அப்புறம் நான் கிளம்புறேம்மா. நான் போறேன், இந்த ஆத்த விட்டே போறேம்மா. ஏன் கிழவி, நான் வரேன். நில்லு வரதா, போகாத. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, அவசரப்படாத. ஸ்னேகா வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு போ. இல்ல கிழவி, இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்தா நான் ஒரு ஈனமான உணர்ச்சி இல்லாத ஜடன்னு அர்த்தம். வரதா, நான் வரேன். வரதா, போகாத, நில்லு. வரது, சொன்ன கேளு. பெருமாளே, நான் பண்றது ரைட்டா தப்பான்னு எனக்கே தெரியல. என்ன மன்னிச்சிரும். ஸ்னேகா வாழ்க்கையை திருத்தணும்னா அவ பலத்தை குறைச்சாகணும். அதனாலதான் வரதுவ வெளியில அமிச்ச. எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சுடும். வாங்க மகேஷ். மகேஷ், குமார் விதிச்ச கெடு இனியோட முடியுது. எவ்வளவு பணம் புரட்டி இருக்கீங்க? சாரிம்மா, எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். எல்லாரும் ஏதோ சாக்கு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. என்னால பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியல. எனக்கு என்னமோ போலீஸ்க்கு போறதுதான் பெட்டர்னு தோணுது. ஐயோ இல்ல, நான் விட மாட்டேன். இத பாருங்க மகேஷ், நாம பணம் தரலனால ஜீவாவை இவ்வளவு நாள் உயிரோட விட்டுருக்காங்கன்னா அது நம்ம போலீஸ்க்கு போகாம இருக்கிறதுனால தான். நீங்க போலீஸ்க்கு போனீங்கன்னா அப்புறம் அந்த குமார் கோவப்பட்டு நம்ம ஜீவாவை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான். இத பாருங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணுங்க, அது போதும். 50 லட்சம்ன்றது என் சக்திக்கு மீறின விஷயம் ரோஜா. என்னால முடியல. ஹலோ, உனக்கு கொடுத்த 2 நாள் கெடு இன்னியோட முடிஞ்சு போச்சு. பணம் ரெடியா? 50 லட்சம் ரெடியா? இல்ல. இல்லையா? என்னடா விளையாடுறியா? நிஜமாவே உனக்கு பிறந்த குழந்தை தானா? நீ பெத்த குழந்தைக்கு 50 லட்சம் பெற்ற முடியல? பணம் தர முடியாதுடா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. குழந்தைய கொன்னுடுவேன். ஏய், என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வை, நீ இந்த உலகத்துல எந்த மூளை ஒளிஞ்சுகிட்டு இருந்தாலும் சரி, உன்னை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சே கொன்றுவேன். சேலஞ்சா? சேலஞ்சா? ஐயோ மகேஷ், என்ன பண்ணி அவனை ஊசி போய் விட்டுக்கிட்டே? தம்பி, அந்த கொலைக்காரங்கிட்ட அப்படி எல்லாம் பேசாதீங்க. நம்ம குழந்தைக்கு தான் ஆபத்து. நீங்க எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? டேய் குமார், பணத்தை தர முடியாதுடா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. ஐயோ மகேஷ், குமார், குமார், என் குழந்தையை கொடுத்துரு குமார். அடடா, மதர் சென்டிமெண்டா? குமார், நான் சொல்றத கேளு குமார் ப்ளீஸ். பிறந்ததுல இருந்து என் குழந்தைய வச்சு எல்லாரும் கண்ணா மூச்சு ஆடிட்டே இருக்காங்க. என் வேதனையை புரிஞ்சுக்க குமார் ப்ளீஸ். இத பாரு, இந்த வீட்ல இருந்தப்ப என்ன சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிடுவியே,
அந்த வார்த்தையை காப்பாத்து குமார். ப்ளீஸ் என் குழந்தைய கொடுத்துரு. அப்பா பணம் 50 லட்சம் அது நான் கொடுக்குறேன், எப்படியாவது கொடுக்குறேன் குமார். இங்க பாரு குமார், இந்த வீட்ல நான் உனக்கு எவ்வளவு தடவை என் கையால சாப்பாடு போட்டிருக்கேன். அந்த நன்றிக்காவது கொஞ்சம் டைம் கொடு. என்ன ஏமாத்த மாட்டியே? இல்ல ஏமாத்த மாட்டேன், சத்தியமா ஏமாத்த மாட்டேன். என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாத குமார். இது கொஞ்சம் சென்டிமெண்ட் ஃபீலிங்கா இருக்க. உனக்காக நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் தரேன். பணமா இல்ல பணமா நீயே முடிவு பண்ணிக்க. என்னம்மா? என்ன சொன்னா? நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கா. நாளைக்கு சாயந்தரம்? அப்பா, என்னால நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள எப்படிப்பா 50 லட்சம் ரூபாய் புரட்ட முடியும்? பெருமாளே. பாட்டி, ஸ்னேகா, போச்சு, எல்லாமே போச்சு. நம்ம போட்ட திட்டமெல்லாம் வீணா போச்சு. பாட்டி, உங்க அம்மா என்ன காரியம் பண்ண தெரியுமா? நம்ம வரதுவ வீட்டை விட்டு துரத்திட்டாமா, துரத்திட்டா. அம்மா வாமா இப்படி. என்னடி என்ன பண்ற? யார கேட்டு வருது சார் வீட்டை விட்டு வெளியில அனுப்பின? யார கேட்கணும்? எப்ப எது பண்ணணும்னு எனக்கு நன்னா தெரியும். நான் எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்கு மட்டும்தான் செய்வேன். ஏமா, நல்லவா யாரு கெட்டவா யாருன்னு உனக்கு பிரிச்சு பார்க்கவே தெரியாதா? வருது சார், நான் நன்னா இருக்கணும், என் வாழ்க்கை நன்னா அமையணும்னு நினைச்சு வருமா? நான் எங்க அப்பா ஸ்தானத்துல வச்சு அவரை பார்த்துட்டு இருந்தேன். அவரை போய் இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. நான் உன்னோட நிஜ அம்மா, உன்னை பெத்த அம்மா. முதல்ல என்ன அம்மா ஸ்தானத்துல வச்சு மரியாதை கொடுத்து பேச பழகு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அதுக்கப்புறம் மத்தவாள அந்த ஸ்தானத்துல வச்சு பார்க்கலாம். அந்த மரியாதையெல்லாம் நான் நன்னாவே தான் கொடுத்துட்டு இருக்கேன். நீ வருது சார் ஏன் வெளியே அனுப்பின? அதை சொல்லு முதல்ல. உனக்கும் மகேஷ்க்கு நடுவில் அவர் பச போட்டு ஒட்ட பாக்குறாரு. அது எனக்கு பிடிக்கல. ஏன் பேத்தி புண்ணியாஜனத்துக்கு அந்த கடன்காரனை கூப்பிடுறதுக்கு அவர் யாரு? என்ன பேசுற நீ? வருது சார் இந்த ஆத்துல இருந்து ஒழிச்சு கட்டிட்டா மகேஷ் என் குழந்தை ஃபங்க்ஷனுக்கு வராம போயிடுவாருன்னு நினைக்கிறியா? அந்த மகேஷ் வரமாட்டாண்டி. ஏன்னா அவன் ஆபீஸ்க்கே போய் அவனை எச்சரிக்கை பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐயோ, இது வேற நடந்திருக்கா? ஏம்மா, நீ ஏன் எனக்கு முதல்ல எதிரியா இருக்க? நான் என் வாழ்க்கையை சீர்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ அதுக்கு தடையா இருப்ப போல இருக்கே. ஆமாண்டி, அப்படிதான் நிப்பேன். இல்லன்னா அந்த கடன்கார பாவி உன்னை இன்னும் உருக்கு வச்சு சீரழிச்சிருவான், நடுத்தரவுல நிறுத்திடுவான். ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன்டி. அம்மா, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஒண்ணு செஞ்சிட மாட்டோமான்னு நான் ரொம்ப ஏங்கிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஏங்கிருக்கேம்மா. உன் பிரிவை நினைச்சு அழுதுருக்கேன். ஆனா இப்ப தோன்றதுமா, அந்த பிரிவு அப்படியே பிரிவாவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அம்மா, உனக்கு கையெடுத்து கும்பிடுறேம்மா, உன் கால்ல விழுறேன். நீ தயவு செஞ்சு திரும்ப சொக்கலிங்கம் சார் அதுக்கே போயிடுமா ப்ளீஸ், இங்க இருக்காத. ஸ்னேகா, ஏண்டி என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற? வைதகி, வரத வீட்டை விட்டு போக சொன்னா போயிட்டாரு. மானஸ்தன், நீ மானஸ்தி தானே. உன்னை வீட்டை விட்டு ஸ்னேகா போக சொல்றாள்ல, அதை புரிஞ்சுக்கிட்டு நீ பேசாம சொக்கலிங்கம் வீட்டுக்கு போக வேண்டியதானே. ஏ பாட்டி, என்னோட மானத்தோட என் பொண்ணோட மானம் தான் எனக்கு முக்கியம், புரிஞ்சுதா? ஸ்னேகா, எனக்கு இந்த ஆத்துல எத்தனை அவமானம் வந்தாலும் நான் இந்த ஆத்தை விட்டு போக மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன், இங்கதான் இருப்பேன். உன்னை நல்ல வழிக்கு திருத்தி அந்த கடங்கார பாவி மகேஷ் கிட்ட உன்னை பிரிச்சு என்னோட ஸ்னேகா வாக்கி பண்ணி, அதுக்காக எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அதை நான் தாங்கி பண்ணி. ஆனா உன்னை விட்டு போயிடுவேன் மட்டும் நினைக்காத, போக மாட்டேன். கடத்தல்காரங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீங்க ஏமாந்துடாதீங்க மகேஷ், ஓகேவா? பணம் தர முடியாதுடா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. பணமா இல்ல பணமா நீயே முடிவு பண்ணி.
உன்னை காப்பாத்த முடியாத துரதிருஷ்டசாலியா இருக்கேனே. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள 50 லட்சம் வேணும். ஆனா ஆனா அது கிடைக்குங்கிற நம்பிக்கையோ அறிகுறியோ இல்ல. பணம் கிடைக்கலனா அந்த குமார் உன்னை கொன்னுடுவான். ஐயோ ஐயோ, அந்த செய்தி கேட்கறதுக்கு நான் உயிரோட இருக்கணுமா? நான் உயிரோட இருக்கணுமா? இதோ என் வயித்துல இன்னொரு ஜீவன். முதல்ல பிறந்த குழந்தையே என்னால காப்பாத்த முடியல. இதுல நீ வேற. ரோஜா, வேண்டாமா, வேண்டாம், அப்படி செய்யாதே. வேண்டாமா, வேண்டாம். ரோஜா, வேண்டாமா. என்ன பண்ண? வயிற்றுல 6 மாசம் குழந்தை இருக்கு. குழந்தைக்கு ஏதாவது விபரீதமா ஆயிடுச்சு, யார் பொறுப்பு? ஏய், எப்படி பேசலாம் பாருங்க. வயிற்றுல இன்னொரு குழந்தை இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. அது உனக்கு பொறுக்கல? ஆமாங்க, இந்த ஒரு குழந்தையாவது இருக்குதுங்கிற நம்பிக்கையில தானே அந்த குழந்தைய காப்பாத்த உங்களுக்கு மனசு வரல. ரோஜா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? பணம் புரட்டுறதுக்கு தான் அவன் படுற கஷ்டத்தெல்லாம் நம்ம கண்கூடா பாக்குறோமே. இல்ல மாமா, பிறக்க போற குழந்தைய நம்பி பிறந்த குழந்தைய மகேஷ் கை விட்டுட்டாரு. என் வயித்துல இன்னொரு குழந்தை இருக்குங்கிற தைரியத்துல தானே அந்த குழந்தைக்கு பணம் புரட்ட மாட்டேங்கிறாரு மாமா. அவரோட தகுதியை திறமையும் எனக்கு தெரியும். அவர் நினைச்சா 50 லட்சம் இல்ல 1 கோடி கூட புரட்ட முடியும். ஆனா ஆனா மகேஷ் நீங்க மனசு வைக்கல இல்ல. அதுக்கு பதிலா தான் என் ஜீவா உயிரை பணைய வச்சுட்டாரு மாமா. ரோஜா, என் மேல இவ்ளோ சந்தேகப்பட்டு தற்கொலை பண்ணிக்கலான்ற முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் என் பிசினஸே போனாலும் பரவாயில்ல, அது நாசமா போனாலும் பரவாயில்ல, அந்த டெல்லி கான்ட்ராக்ட் பணத்தை குழந்தையை காப்பாத்துறதுக்காக நான் கொண்டு போய் குமார் கிட்ட கொடுக்குறேன். போதுமா? அப்பாடா, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளவு பெரிய போராட்டம். ரோஜா, மகேஷ் பணம் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டா. ஜீவா கண்டிப்பா கிடைச்சிருவான். நீ போமா, போய் எப்ப எடுத்துங்க போ. கவலைப்படாதம்மா, போய் படுத்து தூங்கு. வாங்க. அல்லாதம்மா, நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். மகேஷ், கடவுளே, என் குழந்தை ஜீவாவோட உயிர் இந்த கான்ட்ராக்ட நம்பிதான் இருக்கு. இந்த கான்ட்ராக்ட் இன்னைக்கு கையெழுத்தாயிட்டா பணம் கிடைச்சிரும். அதை வச்சு நான் என் குழந்தைய காப்பாத்திருவேன். தயவு செஞ்சு கைவிட்டுறதுப்பா. மகேஷ், ஃபைல் பத்திரம்ப்பா. சரிப்பா. மகேஷ், டெல்லி பார்ட்டியோட எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட்? மத்தியானம் 3 மணிக்கு. மகேஷ், பணத்தோட சீக்கிரம் வந்துருங்க மகேஷ். இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான் நம்ம ஜீவாக்கு கெடு. அதுக்கு மேல இழுத்தடிச்சோன்னா அந்த குமார் நம்ம குழந்தைய ஏதாவது பண்ணிடுவான். சரிம்மா, காலையில இருந்து இது 15வது முறையா சொல்றேன். குழந்தைன்னு நான் உங்களை ரொம்ப தொந்தரவு படுத்துறேன் இல்ல மகேஷ்? கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுங்க தம்பி. சரிங்கம்மா. ரோஜா வரேன், அப்பா கிளம்புறேன். என்னமாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? மகேஷ் எந்தவித பதட்டமும் இல்லாம ரொம்ப கூலா இருக்கான், கவனிச்சியா? இல்ல மாமா, அவர் டென்ஷன் ஆயிட்டாருன்னா அப்புறம் நான் பயந்துருவேன்னு சொல்லி தான் அப்படி இருக்காரு. அது இல்லம்மா,
எனக்கு என்னவோ மகேஷ் பணத்தோட வருவான்றது சந்தேகமாவே ஐயோ, மாமா. இருக்கு. அவன் முகத்துல தெளிவே இல்லை. அவன் ஏதாவது குறுக்கு புத்தியோட செயல்படாம இருக்கணுமேன்னு கவலையா இருக்கு. இல்ல மாமா, நான் மகேஷை நம்புறேன். நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. அதான் பணம் ஏற்பாடு பண்ண ஒத்துக்கிட்டாரு. அது இல்லம்மா, அவன் மொழிய பார்த்து அவன் போற வழியை நான் கண்டுபிடிப்பேன். அவன் மனசுக்குள்ள கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அவளை ஏன் பயமுறுத்துறீங்க? அது இல்லம்மா, ஒரு எச்சரிக்கை அவ பண்ண. நம்பிக்கையை உடைக்காதீங்க. ம். அவ தாங்க மாட்டா. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நீ வா ரோஜா, வா. என் மகன் மகேஷை பத்தி நான் அப்படி என்ன தப்பா நினைச்சிட்டேன்? அந்த அம்மா நல்லதே நினைப்போன்னு சொல்லிட்டு போறாங்க. ம். மணி 5 ஆச்சு. மகேஷ் கிட்ட இருந்து இன்னும் ஒரு தகவலும் வரலையே. மாமா, அவர் ஆபீஸ் போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, யாருமே எடுக்கல. மகேஷ் செல் நம்பரை போடுமா. ரிங் ஆயிட்டே இருக்கு மாமா. என்ன இது சோதனை? நாம தவிச்சிட்டு இருப்போம்னு மகேஷுக்கு தெரியாதா? அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, பணம் ஏற்பாடு பண்ணியாச்சா இல்லையான்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்ல. இப்படி தவிக்க விடுறாரே மாமா. மொபைல் கூட ரிங் ஆயிட்டே இருக்கு. அவன் நம்ம வீட்டு நம்பரை பார்த்ததுமே எடுக்க மாட்டாமா. நான் அப்பவே சொல்லல, அவன் திருடம்மா, நம்மளை ஏமாத்திட்டான். ஐயோ மாமா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. என்னால தாங்க முடியாது. இல்ல, மகேஷ் நிச்சயம் வருவாரு. அவர் என்னை ஏமாத்த மாட்டாரு மாமா. கடவுளே, இது மகேஷ் போனா குமார் போனான்னு தெரியலையே. சார் நீங்க எடுங்க. ரோஜாவே எடுக்கட்டுமா? அம்மாடி ரோஜா, குமாரா இருந்ததுன்னா ஏதாவது பேசி சமாளி. கொஞ்சம் டைம் வாங்குமா, அதுக்குள்ள மகேஷ் வந்துருவான். ஐயோ மாமா, இது குமார் போன் தான் நினைக்கிறேன். அவன் சொன்ன மாதிரியே போன் பண்றான். பணத்தோட வரேன்னு சொல்லிட்டு போன மகேஷ் இன்னும் காணுமே. ஐயோ மாமா, அவன் பணம் கேட்பானே, நான் என்ன பதில் சொல்லுவேன் மாமா? என்னப்பா போன் அடிச்சுட்டே இருக்க, எடுக்க மாட்டேன்றீங்க? எதை நம்பி எடுக்கிறது? உன் ஆபீஸ்ல பிடிக்க முடியல, மொபைல்ல பிடிக்க முடியல. ஹலோ, 50 லட்சம் ரெடியா? உன் பணம் ரெடி. குழந்தை எங்க எங்க வரணும்? குமார், குமார் பணம் ரெடி. எங்க வரணும், எப்ப வரணும்? என் குழந்தைய கொடுத்துருவல்ல, ஏமாத்திர மாட்டியே. நீ என்ன ஏமாத்தாம எந்த ஃப்ராடும் பண்ணாம நான் கேட்குற 50 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா நான் உன் குழந்தைய கொடுத்துருவேன். குடுமா. ஏய் குமார், எங்க வரணும்? ரோஜா, நான் குழந்தையோட வரேன். நிஜமா பணம் கிடைச்சிட்டாரா? என்ன பண்ணீங்க பாருங்க. இதெல்லாம் அந்த டெல்லி கான்ட்ராக்ட் பணம். மகேஷ், ரொம்ப நன்றி மகேஷ். இனிமே என் ஜீவாவை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நானும் வரேன் மகேஷ். இல்ல ரோஜா, அது ரொம்ப பெரிய ரிஸ்க். நான் போயிட்டு வரேன். அப்ப நான் வரேன்டா. அப்பா, அந்த குமாருக்கு நான் ஒருத்தனே போதும். நீங்க எல்லாம் இங்கே இருங்க. ரோஜா நான் பத்திரமா வரேன். போயிட்டு வாங்க தம்பி. சரிம்மா. பத்திரம்டா, பத்திரம். பணம் பத்திரம். உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருக்கா? ஒரு தாயோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. என் குழந்தை உயிரோட இப்படி விளையாடுறாங்களே மகேஷ். நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. ரோஜா, ஐயோ உட்காருமா, ஐயோ please. மகேஷ், என் குழந்தை மகேஷ். உட்காருமா ப்ளீஸ். ஐயோ ஐயோ. ஏய் செல்வி, இது நிஜமாவே நீ பெத்த குழந்தையா இருந்திருந்தா இப்படி போலீஸ கூட்டிட்டு வந்திருப்பியா? ச்சே, கடைசி நேரத்துல வந்து மொத்த காரியத்தையும் கெடுத்துட்டீங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இது பாருங்க இன்ஸ்பெக்டர்,
தயவு பண்ணி எங்களை விட்டுருங்க. நாங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் என் குழந்தை உயிருக்கு ஆபத்து. இல்ல மேடம், நீங்க இவ்வளவு பணம் கொடுத்து இது பாருங்க இன்ஸ்பெக்டர், பணம் கொடுக்கறது கொடுக்காதது எங்க இஷ்டம். எங்க கிட்ட பணம் இருக்கு, நாங்க கொடுக்குறோம். அதை நீங்க தடுக்காதீங்க. எங்களுக்கு உங்க உதவி ஒண்ணும் தேவையில்லை. எங்களுக்கு எங்க குழந்தை கிடைச்சிட்டு அது போதும். நாங்க பணம் கொடுக்கலனா அந்த குமார் எங்க ஜீவாவை கொன்னுடுவான். ஏன் நாங்க இப்படி உங்க முன்னாடி உட்கார்ந்து பேசுறது தெரிஞ்சாலே அது எங்க குழந்தை உயிருக்கு ஆபத்து தான். என்ன மகேஷ், நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவும் பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்க மகேஷ். கொஞ்சம் பொறுமையா இரு, ஒரு நிமிஷம். மேடம், உங்க தவிப்புலாம் எனக்கும் புரியுது. ஆனா உங்களுக்கு இது பிடிக்குதோ இல்லையோ, போலீஸ் இதுல தலையிடத்தான் செய்யும். ஏன்னா நீங்க பணம் கொடுக்கறது குமாருங்கிற ஒரு கொலை குற்றவாளிக்கு. அவன் மேல 18 கேஸ் இருக்கு. ஐயோ இன்ஸ்பெக்டர், பணம் கொடுத்து எங்க குழந்தையை காப்பாத்துனதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. சாரி மேடம், குமாரை பிடிக்கணுங்கிறது கமிஷனர் உத்தரவு. குழந்தையை கடத்திட்டு பணம் கேட்கறவன போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது. படிச்சவங்க நீங்களே எப்படி உங்க பிரச்சனைகளை சுயநலத்தோட சட்டவிரோதமா தவறான வழியில தீக்க நினைச்சா அப்புறம் போலீஸ் எதுக்கு, சட்டம் எதுக்கு? தயவு செஞ்சு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. ஐயோ இன்ஸ்பெக்டர், என் குழந்தை உயிருக்கு ஒல வைக்க நாங்களே கோஆபரேட் பண்ணுமா? ரோஜா, போலீஸ் நம்பலாம் ரோஜா. அவங்க கட்டாயம் ஜீவாவை காப்பாத்திடுவாங்க. ஐயோ, என் குழந்தை. ரோஜம்மா ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர், நீங்க ரொம்ப அவசரப்பட்டீங்க. நீங்க மட்டும் வராம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா என் குழந்தைய நான் காப்பாத்திருப்பேன். அது மட்டும் இல்ல, அந்த குமாரை பிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிருப்பேன். சாரி மிஸ்டர் மகேஷ், சட்டத்துக்கு புறம்பா ஒரு கடத்தல்காரனுக்கு பயந்து நீங்க அவன் கேட்ட பணத்தை கொடுக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். சார், நான் சட்டத்துக்கு புறம்பா செயல்படல சார். அது மட்டும் இல்ல, அந்த குமாருக்கு பணம் தரதாவும் இல்ல. மகேஷ், என்ன சொல்றீங்க? ஆமா இன்ஸ்பெக்டர், பணத்தை கொடுக்கிற மாதிரி கொடுத்து குழந்தைய காப்பாத்திட்டு அந்த ராஸ்கலை பிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிடலான்ற ஐடியால தான் இருந்தேன். நீங்க வேணா பாருங்க. நீங்களே பாருங்க இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் ஒரிஜினல் நோட்டே இல்ல, எல்லாம் டம்மி தான். உள்ள இருக்கிறதெல்லாம் வெள்ளை. மகேஷ், என்ன இது மகேஷ்? அவனை ஏமாத்துறத நினைச்சு ஏன் தலையில மண்ணெளி போட்டுட்டீங்களே? அந்த குமாருக்கு நீங்க வெத்து பேப்பர் கொடுக்கறது தெரிஞ்சா என் ஜீவாவை கொன்னுடுவானே. என் ஜீவாவை கொன்னுடுவா மகேஷ். இல்ல. ஐயோ, இப்படி ஆளாக்கி என் குழந்தை உயிரோட விளையாடுறீங்களே. ஜீவா, ஜீவா, நான் உன்னை எப்படி காப்பாத்த போறேன்? ஐயோ, ரோஜா, ஜீவா. ரோஜா, 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 என்னாச்சு? ரோஜா, ரோஜா, ரோஜா.